அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இரவு 12 மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் 4 திசைகளிலும், அதாவது 4 மூலைகளிலுமே கொஞ்சம் கல்லுப்பு வைக்கணும். அதுக்கு மேலே ஒரு நம்பரை எழுதணும். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருக்கும். எந்த ஒரு பூஜை பண்ணாலும், எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் பலிக்காது, அதாவது எதுவுமே நடக்காது. சில சகோதரிகள் கேட்குறீங்க இல்லையா, நானும் எல்லா பரிகாரமும் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எந்த ஒரு வேலையை தொட்டாலுமே அது எனக்கு தடையாக தான் போய் முடியுது. எவ்வளவோ உழைத்தாலும் ₹1 காசு கூட தங்க மாட்டேங்குது. வீட்டில் எப்பொழுதுமே சண்டை சச்சரவாக இருக்குது, நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. அதே போல் குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, கணவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதே போல் எது நினைத்தாலும் எது செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது, எந்த வேண்டுதல் வைத்தாலும் பலிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. இதெல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏதாவது எதிர்மறை சக்திகள் இருக்கும். அதனால தான் இந்த பாதிப்புகள் நம்ம வீட்டில் நடக்குது. அதாவது நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நிறைஞ்சிருக்கும். கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட இதை நீங்கள் செய்வதன் மூலமாக இப்போ நான் சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிடுங்க. அமாவாசை என்றாலே அதீத சக்தியுடைய நாள். இந்த நாளில் இந்த ஒரு வழிபாடு, பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சு வச்சுட்டு மட்டும் நீங்கள் போயிடலாம், அவ்வளோதான். இப்படி செய்வதன் மூலமாக வீட்டில் நல்ல ஒரு வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகும். அதாவது எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை ஆற்றல் வீடு முழுவதும் நிரம்பி இருக்கும். அதாவது நம்ம தண்ணியால் வீட்டை கழுவுறோம் இல்லையா, அதே போல் இந்த நம்பர் நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் அனைத்தையும் வெளியேற்றிவிடும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது உங்கள் வீட்டை விட்டு போய்விடும். அந்த அளவுக்கு அற்புதமானது. எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது இன்றைக்கு அமாவாசை இருக்குது. அதாவது இரவு தங்குற அமாவாசையை தான் நம்ம அமாவாசையாக கணக்கெடுத்துக்கணும். நேற்றைய அமாவாசை வந்துடுச்சு, இன்றைக்கி மதியத்தோடு அமாவாசை முடியுது அப்படின்றாலும் இன்றைக்கி நாள் முழுக்க அமாவாசையோடைய தாக்கம் இருக்கும். அதனால் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 12 மணிக்குள்ளே கூட இந்த ஒரு வழிபாடை பண்ணலாம். பூஜை எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் 4 மூலைகளிலுமே, எந்த ஒரு வீட்டில் 4 மூலை இருக்கும், எல்லா வீட்லையுமே 4 மூலைகள் இருக்கும். அந்த கார்னர் பகுதியில் உங்களுடைய கைப்பிடி அளவு கல்லுப்பை அந்த 4 மூலையிலுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுடுங்க. அப்படி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை உங்களுடைய வெறும் கையாலே அந்த கல்லுப்பு மேலே எழுதுங்க. 4 மூலைகளிலும் வெறும் தரையில் வச்சா போதும், அதுக்கு மேலே எதுவும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வெறும் தரையில் கல்லுப்பை வச்சுடுங்க. கல்லுப்பை லைட்டாக அப்படியே பரப்பி வச்சுட்டு 0927 அப்படின்ற நம்பரை உங்களுடைய வலது கையில் இருக்கிற மோதிர விரலால் எழுதிக்கோங்க. இதே உப்பையும் உங்கள் வீட்டு நிலவாசலுக்கு வெளியிலையுமே கொஞ்சம் வச்சு அதுக்கு மேலேயுமே இந்த ஒரு நம்பரை 0927 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டீங்க இல்லையா, நீங்கள் எழுதி வச்சுட்டு தூங்க போயிடலாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பென்னு, இல்லைன்னா க்ரீன் கலர், இல்லை ப்ளூ கலர், எந்த பென் உங்கள் கையில் இருக்கோ அந்த பெண்ணால் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த ஒரு நம்பரை அந்த பேப்பரில் எழுதி அதை மடித்து உங்களுடைய தலையணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் சரி, ஏதாவது கிரக கோளாறு, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இதை நீங்கள் உங்களுடைய பில்லோக்கு அடியில் வச்சுட்டு தூங்கும்போது உங்ககிட்ட இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். நீங்கள் செய்கிறது எல்லாம் உங்களுக்கு வெற்றியை ஒவ்வொன்றாக கொடுக்க ஆரம்பிக்கும். தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தடை நீங்கி சுபிக்ஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மிராக்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு வேர்டுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, E=IS. இந்த எழுத்தை எழுதி ஒரு பேப்பரில் அதை உங்களுடைய தலகாணிக்கு அடியில் வச்சு தூங்குங்க. இதுவரை நடக்காத எந்த ஒரு பிரார்த்தனையும் நடக்க ஆரம்பிக்கும். நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீங்கி உங்களை சுற்றி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்க தொடங்கும். அந்த அளவுக்கு அற்புதமானது. எத்தனை நாளைக்கு இதை எழுதி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40-48 நாட்கள். ஒரு முறை எழுதி வச்சுட்டா போதும். நீங்கள் திரும்ப திரும்ப செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. இது ஒரு 40-48 நாட்கள் கழித்து இந்த பேப்பரை எடுத்து ஏதாவது ஓடுற தண்ணியில் இல்லை மரத்துக்கடியில் போட்டுடலாம், அவ்வளோதான். இப்படி செய்வதின் மூலமாக இன்றைய முதலில் இதை தொடங்குவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். நீங்கள் எதை தொட்டாலும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஆரம்பிக்கும். வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் முழுவதும் நீங்கி
நேர்மறை ஆற்றல் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களை சுற்றியும் உங்கள் வீட்டை சுற்றியும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கல்லுப்பை 4 மூலைகளிலையும் வச்சு நம்பரை எழுதிட்டீங்க. வீட்டு வாசலுக்கு வெளியிலையுமே நீங்கள் அந்த கல்லுப்பில் நம்பர் எழுதிருக்கீங்க பாருங்கள். இந்த கல்லுப்பை நாளைக்கு காலையில் அப்படியே ஏதாவது கைப்படாமல் கூட்டி எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் அதை போட்டு கரைச்சி கை வைக்காமல் அப்படியே பக்கெட்டில் இல்லைன்னா ஏதாவது மக்கில் அந்த கல்லுப்பை வந்து கை வச்சு எடுக்காமல் டஸ்ட்பின் ட்ரே இருக்குது பாருங்கள், அந்த மோரம் சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து இந்த கல்லுப்பை எடுத்து கைப்படாத ஏதாவது மக்கு வாளியில் போட்டு அப்படியே கலக்கி ஏதாவது ஒரு கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இல்லை மரத்துக்கு கீழே ஊற்ற வேண்டாம், ஏன்னா உப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் ஏதாவது ஒரு கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அவ்வளோதாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற தீய சக்திகள், கெட்ட வைப்ரேஷன் எல்லாத்தையுமே அந்த கல்லுப்பும் அந்த நம்பரும் அப்சர்வ் பண்ணியிருக்கும். அதனால் கை வைக்காமல் அதை எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல தண்ணியில் கரைச்சி ஊற்றி விட்டுடுங்க. அவ்வளோதான். இதை ஊற்றிட்டு வந்து நீங்கள் குளிச்சுடுங்க. சப்போஸ் உங்களுக்கு குளிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா முகம், கை, கால் எல்லாம் கழுவிக்கோங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு வழிபாடை இன்றைக்கி தவற விட்டுட்டிங்கன்னா அடுத்தது எப்போது செய்யணும் அப்படின்னு சில சகோதரி கேட்பீங்க. ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க. தாராளமாக ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். அதே போல் வெள்ளிக்கிழமை என்றும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறை ஆற்றல் முழுவதும் வீடு முழுக்க பரவ தொடங்கும். அதனால் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி.